வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு முறை சிந்தனை சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவிலே படிக்காமையே மார்க் எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி, நோட்டீஸ் ரைட்டிங் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு எப்படி பதில் இருந்து சில டிப்ஸ் மட்டும் பார்க்கலாம். வீடியோ அடிக்கடி பாருங்கள், மனசில் பாஞ்சிரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். A notice is a written or printed piece of information which is given to a large group of people. Notice என்றது நிறைய மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இது பிரிண்டடில் இருக்கலாம், இல்லை நோட்டீஸ் போர்டில் இருக்கலாம், எப்படியான இருக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு தேர்வு எழுதுவதற்கு என்னென்ன டிப்ஸு, இன்க்ளோஸ் இன் ஏ பாக்ஸ், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. டு நாட் எக்ஸீட் 50 வேர்ட்ஸ், 50 வார்த்தைகளுக்கு அதிகமாக வளவளன்னு எழுதாமல் 50 வார்த்தைகள் மிகாமல் அது இருக்கணும். பி பிரீஃப், ரொம்ப சுருக்கமாக இருக்கணும். பி பிரீஃப்னா ரொம்ப சுருக்கமாக இருக்கணும். இன்க்ளூட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஈவென்ட், என்ன செய்தியை கொடுக்க போகிறோமோ, என்ன நிகழ்வு நடக்க போகிறதோ அதை பற்றிய விளக்கமான ஒரு தகவல். அவாய்ட் ப்ரொனவுன்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே யூஸ் பேசிவ் ஃபார்ம், இதெல்லாம் ஜென்ரலாக கொடுக்கக்கூடிய செய்தி. இதில் இன்னொன்று, நம்ம ஒரு நோட்டீஸ் போர்டில் நோட்டீஸ் கொடுக்கும்பொழுது எந்த டேட்டில் கொடுக்குறன்றது தெளிவாக இருக்கணும். யார் கொடுக்குறாங்கன்னு தெளிவாக இருக்கணும். புரியுதா? தெளிவாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியும். சில மாடல்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த மாடல்ஸில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது பார், முதல்ல கவுட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோடு அவங்க கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? ஓகேவா? என்ன பற்றி கொடுக்குறாங்க? ஒர்க் ஷாப் ஆன் ப்ரிசிஸ் ரைட்டிங். ஓகேவா? எப்போ கொடுக்குறாங்க? 1 ஆகஸ்ட் 2022 கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். யார் கொடுக்குறாங்க, எதை பற்றி கொடுக்குறாங்க, என்னைக்கு கொடுக்குறாங்க, இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு செய்தி, this is to inform all the students of class 11th and 12 that a workshop on precise writing will be held at 9 a.m. on 2nd September 2022 in the school auditorium. It is compulsory for all the students to attend the workshop for any type of query. Please contact the undersigned. இப்போ யார் கொடுக்குறாங்கன்றது க்ளீனாக இருக்கு இல்லையா? அப்போது யாரெல்லாம் கலந்துக்கணும்? 11th and 12th ஒர்க் ஷாப். எதை பற்றி? ப்ரிசைஸ் ரைட்டிங். என்னைக்கு நடக்குது, எங்கே நடக்குது, இதுதான் முக்கியம். இந்த இட் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட் டு அட்டெண்ட் ஒர்க் ஷாப், இதெல்லாம் சரி, எழுதினாலும் சரி எழுதினாலும் சரி, மெயினாக என்ன நிகழ்வு, என்னைக்கு நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, யாருக்கு, அந்த செய்தி மட்டும் க்ளீனாக இருந்தால் போதும். ஓகேவா? இதை மட்டும் மனசில் பதிய வச்சிங்க. அடுத்தது பாருங்கள், ஏபிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோடு கொடுக்குறாங்க. எதை பற்றி? எஜுகேஷனல் டூர் ஆன் 2023. இதில் டேட் கொடுக்குற, நீங்கள் டேட் போட்டுங்க. திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 11th வில் பி டேக்கன் டு மைசூர் இன் ஆகஸ்ட் ஆன் அன் எஜுகேஷனல் டூர். அப்போது 11th ஸ்டூடெண்ட் மைசூருக்கு டூருக்கு போகிறாங்க, ஆகஸ்டில் போகிறாங்க. தோஸ் willing to participate can register their name to the class teacher. கிளாஸ் டீச்சர் அதை பதிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்ககிட்ட பதிவு பண்ணிக்கலாம். ஸோ யார் கொடுக்குறாங்க, ஃபீஸ் எவ்வளோன்றது, எத்தனை நாள். ஓகேவா? அடுத்தது, ரைட் நோட்டீஸ் அபவுட் த மியூசிக்கல் ஈவெண்ட் இன் யுவர் ஸ்கூல். மாடர்ன் ஸ்கூல் ஈரோடு கொடுக்குறாங்க மியூசிக்கல் ஈவெண்ட் பற்றி. அட்டென்ஷன் மியூசிக் லவர்ஸ், the school is hosting the 6th inter-school musical carnival for classes 6 to 9 on 10th October 2022 at Indian Habitat Center, Lohi Road, 9 a.m. ஓகே, இப்போ இவர் தான் முக்கியம். All talented students will gifted voice may appear for the audition to be conducted in the presence of Raghuman, the well-known singer, on 22nd September 2023 at 9 a.m. in the school auditorium. For further details contact the undersigned அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது உங்களுக்கு ஒரு மாடலுக்காக கொடுத்துருக்கேன். உங்கள் டீச்சர்ஸ் இதை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. ரொம்ப அதிகமாக வளவல் இல்லாமல் சிம்பிளாக கொடுங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சொல்லணும். மனசில் பதிக்க வச்ச வேண்டியது, யார் கொடுக்குறாங்க, எதை பற்றி ஈவெண்ட் நடக்க போகுது, என்னைக்கு நோட்டீஸ் கொடுக்குறீங்க, யாரெல்லாம் கலந்துக்கணும், அந்த நிகழ்வு என்னைக்கு நடக்குது, எந்த இடத்துல நடக்குது, எந்த டைமில் நடக்குது, இந்த டீட்டெயில் மட்டும் இருந்தாலும் போதும்பா. இதெல்லாம் அட்டன் பண்ணாலே மார்க் வரக்கூடிய கேள்விகள். அதனால் தைரியமாக எழுதுங்க, பயப்படாமல். மதிப்பெண் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேர்வில் வெற்றி பெற மிகவும் உதவியாக இருக்கும். அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கு இந்த மாதிரி கேள்விகளை ஹெல்ப் பண்ணும்.
சரியா? அடிக்கடி வீடியோ பார்த்தா உங்களுக்கே மனசில் பதிவு. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சிங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.